ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த நியூ இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறேன். நான் பேசுகிறதே முதல்ல கேட்கணும். ஓரளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன் எல்லாருக்கும் இந்த நியூ இயர். ஸோ நம்ம இந்த நியூ இயரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். கூட வந்த இன்னும் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரல, நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். ஸோ அந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேபி கோயிலுக்கு போனால் போவோம், இல்லை அப்படின்னா ஏற்காடு வந்து போவோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் வந்து கார்த்திக், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிஸ்டர் கார்த்திக். நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பிள்ளைக்குன்னா ஆள்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ கூட போகலாம். நம்பர் தருவாங்க, அந்த இது மாறும்ல, TN30 CH 3D டிஎன் அந்த BWங்கிறது மட்டும் மாறுமா? மீதி எல்லாம் அந்த நம்பர் மட்டும் அப்படியே வந்துடும். அதேலாம் வாங்க முடியாதா? அதே சேம் இதா? அது வந்து ஒரு வண்டிக்கு ஒன்று தான் வரும். CH தான். BW வந்து ஒரு டைம் தான் வரும். அப்போ கார் வேற தானேம்மா? அதே இது வராதா? புரியல. கார் அப்படியே ஓ ஆமாம்ல, ரிஜிஸ்டரில் மாறும். ஹரிதான்ப்பா முத்துமலை முருகன் கோயிலுக்கு போறேன்னாரு. அவர் போயிருக்க மாட்டாருன்னு எனக்கு என்ன தோணுது. நம்ம மட்டும் டா விட்டுருக்காரு வரதுக்கு செலவு பட்டுக்கிட்டு. பொய் சொல்லியிருப்பாரு தான் எனக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குச்சு. வண்டி இங்கே இருக்கும் போலையா? பைக் இங்கேயே ஓரமாக போட்டுடலாமா? எப்படி கீவில் தான் நின்று சாமி பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. ரோப்பில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ எடுத்துட்டு ஃபோனில் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா கோப்ரோவில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது. ஒரு காரணம் வந்து ஃபோன்லேயும் ஸ்டோரேஜ் அதிகமாக தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம். ஹெல்மெட் இன்வெஸ்ட் பண்ணலாமா? பேச நல்லா இருக்குதா? ஹெல்மெட் எடுத்துக்க மாட்டாங்க. ஹெல்மெட் மாட்டுறது இன்னொரு வாட்டி சொல்லுங்க. விட்டு விழுகாது விழுகாது விழுகாது. அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி ஹெல்மெட் வந்து பாருங்க. கோயிலுக்கு வந்தா எவ்வளோ பெரிய கியூ, எங்கிருந்து எது வரைக்கும். ஆக்சுவலாக சாமி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு, ஆனால் கியூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. சேலத்து சிங்கம் தான். எஸ், சரி போலாம். எல்லாமே புது வண்டி தான். ஆக்சுவலாக ஸ்குவாட் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா புது வண்டி தான். நியூ இயர் அன்னைக்கு இவ்வளோ வண்டி எடுத்திருக்காங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், எஸ், இந்த கோயிலில் மட்டும் இவ்வளோ வண்டி. உள்ளே போக முடியாது சாமி பார்க்க. ஸோ பாருங்க, அங்கே இருக்குது கீவு, அந்த லாஸ்ட் எட்ஜில் இருக்குது கீவு. அங்கேருந்து இது வரைக்கும் நம்ம உள்ளே வந்தால் தான் சாமி பார்க்க முடியும். ஸோ கைஸ், நம்ம கோயிலுக்கு போயிட்டு இந்த ரோட்டில் நடுவில் வந்து பாலத்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும், உட்காருக்கு பார்க் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. சேலமில் ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லுமே அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கேன். இந்த இடத்துக்கு நான் ரொம்ப நாளாக வந்து உட்காரணும்னு என்னோட ஆசை. ரொம்ப பெரிய ஆசைலாம் கிடையாது, சும்மா ஒரு நார்மலான ஒரு ஆசை தான். ஸோ சும்மா வந்து உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசில் நியூ இயர்னால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறது, அது ஒரு புது ஃபீலாக இருக்கும். ஆனால் இப்போலாம் போக போக அந்த மாதிரி தெரியல, எனக்கு நம்ம தெரில. உங்களுக்கு எப்படி ஃபீல்? ஒரு நாள் லீவ், அவ்வளோதான். ஒன் டே லீவ், லீவுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நமக்கு என்னவோ போரிங்காக தான் இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு ஒரு சில ரெசல்யூஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ரெசல்யூஷன் வந்து நீங்கள் எப்படி எடுத்துருப்பீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. பட் ஆனால் நல்லதாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் வந்து பிடிச்ச மாதிரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அமையும். ஐ மீன் பக்கத்தில் இருக்கிறவருக்கு தான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி லைஃப் இருக்கணும். பட் அதுதான் வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு கோயிலுக்கு போனோம். அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியல, சரியான க்ரௌடு. நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட, சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சமயபுரம் மாரியம்மன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. சமயபுரம் அம்மன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே போயிருக்கோம். இதே மாதிரியே இருக்குது. ஆமாம், சமயபுரத்தில் எப்படி கோயில் இருக்குமோ அதே சேம் கான்செப்டில் வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். நாங்களுமே இன்றைக்கி தான் வந்து போயிருந்தோம். ஸோ இவர் சொன்னார் நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
நாங்கள் 4 பேர் போகலான்னு இருந்தோம். 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏதோ முருகர் கோயிலுக்கு போகிறேன்ட்டார், முத்துமலை முருகர் கோயிலுக்கு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆளோட அவுட்டிங் போகிறேன்னு சொன்னார். சரி நானும் விட்டுருந்தோம். சபரி தான். சபரி அவங்க அம்மா இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் போகிறது எல்லாமே ஆளோட தான் அவுட்டிங் போகிறாரு, எங்களோடலாம் வரதில்லை. என் கூட வரேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு அவர் ஆளோட அவுட்டிங் போயிட்டு இருக்காரு. கரெக்டாக பார்த்து அனுப்புங்க. பாருங்க, நம்ம இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாலத்துக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி போட்டிருப்பாங்க. ரொம்ப லென்த்தாக இருக்கும், அந்த எட்ஜ் வரைக்குமே இருக்கும், பாலம் முடிகிற வரைக்குமே. ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். ஆமாம், ரோடு வந்து ரஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மால் வந்திருக்கோம். ஸோ ரிலையன்ஸ் மால் எதுக்கு வந்தோம் அப்படின்னா போர் அடிக்குது, சரி ரிலையன்ஸ் மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ரிலையன்ஸ் மால் வந்திருக்கேன். மேலே போய்ட்டு ஓரளவுக்கு ஃபன்னாக இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ உள்ளே என்னென்ன நடக்குதுங்கிறத நான் டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ கைஸ், உள்ளே வந்துட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ள எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீரம் போடவும் ஃபேஸ் எல்லாம் அப்படியே க்ளோவாக இருக்குது ஓரளவுக்கு. என்ன சீரம் அது வந்து டீகன்ஸ்ட்ரக்ட்னு சொல்லிட்டு ஒரு சீரம். இல்லை, நீங்கள் கூட அதை வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயோ, என்ன ப்ரோ முட்டு சந்து கூப்பிட்டுங்க. சரி அப்படியே ரிப்பீட்டு. ஃப்ரெண்ட்ஸ் உள்ளையா? சரி போவோம். காசா பண்ண சும்மா ஸ்டோரியாவது போடுவோங்கய்யா. ஸ்டோரி இல்லை, சும்மா போடுவோம். காசா பணமா? இதுதான் செமையாக இருக்குது. செம்மையாக தான் இருக்குது. இது ஆமாம், இது எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்க? 50% ஆஃபர். 1800 50% ஆஃபர்னா 1800. இதில் பாதி 900. இல்லை இல்லை, அங்கே பாருங்க, அப்படி தான். ஆமாம், 900 தான். 900 நம்ம ரேஞ்சுக்கு இருக்குது. சொன்னால் எல்லாம் வந்து ஹை ரேஞ்சில் இருக்குது. 2 சட்டை 900 நாம் 2 சட்டை 900 எடுக்கிறோம். நம்ம இங்கே வந்து ஒரு சட்டை 900 பார்த்துட்டு இருக்கிறோம். ஆஃபீஸ் யூஸ்க்கு தான் நல்லாயிருக்கும். அதான் இந்த க்ரீன் நல்லா இருக்குது பாருங்க. ஸ்கூலில் உள்ள போனோம், எங்கள் பட்ஜெட்டுக்கு அங்கே எதுவும் இல்லை. அதனால் ரிட்டன் நாங்கள் வந்து பார்த்தோன்னா வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு வேறு கடைக்குள்ள என்னாச்சு இதெல்லாம் போய் பார்க்கலாமா? ஷூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே போய் ஷூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்க, இது சூப்பராக இருக்குது. ரெயினுக்கு அருமையாக போயிட்டுருக்கு. கேவலமாக போயிட்டு அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருக்கோம். 1% ப்ரோஜனம் இல்லை. ஒன்றே ஒன்று கோயிலுக்கு போகணும், வச்சுதான் இருக்குது. கோயிலுக்கு போனோம். இங்கே இங்கே எப்பயுமே இந்த அளவுக்கு தான் போட்டுருக்கோம். அப்படி தான் இருக்குது போட்டோம். அந்த அளவுக்கு அதிகமாக தான் எதுவும் ரேஞ்ச் இங்கே எதனால நாங்கள் எதுவும் போகிறதில்ல. ஜியோ ஆஃபர் போட்டுருக்காங்க. சபரி வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் வர வேண்டியது. ஒருத்தர் வந்து முத்துமுருகன் முருகன் கோயிலுக்கு போயிட்டாரு, ஒருத்தர் வந்து அவரோட ஆள் கூட அவுட்டிங் போயிட்டாரு. வேற யாருன்னா சபரி தான். என்னன்னு திருப்பி காட்டுங்க. ஆமா, எங்களோட யாரு? நானு எங்களோட நீங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க ஆளோட நீங்க அவுட்டிங் போறீங்க ஏற்காடு. உருட்டாதீங்க, பேரு உருட்டு. ஏற்காடு வெயில் அடிச்சாதான் ஏற்காடு போவாங்க. அல்ல, அங்க கிளைமேட் நல்லா தான் இருக்கும். அப்படியே உங்க ஆளோட ஜாலியா போவீங்க. வாரம் வீட்டுல போய் சொல்லிட்டு என் கூட போறேன், கார்த்திஜியோட போறேன், அது கூட போறேன், இது கூட போறேன்னு போய் சொல்லிட்டு அப்படியே நீங்க பாட்டு போயிட்டு வந்துடுறீங்க. புரியல. மில்க் ஷேக்கு, சாக்லேட் மில்க் ஷேக்கு. நான் தான் கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்டீங்க. நான் கூப்பிட்டேன்.
ஏங்க நாங்களே அப்பதான் முடிவு பண்ணோம். நாங்களே அப்பதான் முடிவு பண்ணோம். நான் நைட்டே சொன்னேன்ல, நீ தான் நான் வரல ஜி அவுட்டிங் போறேன் அப்படின்னு. நீங்க சொன்னீங்க ஒரு நாள் அவங்க கணக்கு போட்டேன் சாயந்தரம் ஆயிடும். ஆமா சரி ஜி சந்தோஷமா இருங்க, என்னோட வயிற்றுச்செல்லாம் உங்களை சும்மா விடாது. என்ன படத்துக்கு பாஸ் ஆகும். எந்த தேட்டர்? குட்டி தளபதி எங்க இருக்கீங்க? எந்த கடையில? பக்கத்துல இருக்கிறது உங்க ஆளா? பண்றேன். ஐஸ் கட்டி வந்து பாத்தீங்கன்னா கரையவே மாட்டேங்குது. எவ்வளவு நேரமா நாங்களும் முடிச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட உள்ள வந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? ஹாஃப் அன் ஹவர் இருக்கும். ஹாஃப் அன் ஹவருக்கு பக்கமா இருக்கும். அப்பயும் இது வந்து கரையவே இல்லை. ஆனா அப்பயும் திகட்டுது. நல்லாதான் இருக்கு. இதுல சாக்லேட்டோட ஐஸ்கிரீம் தான் அதிகமா இருக்கும். ஆமா. ஃபுல்லா இங்கிருந்து இது வரைக்கும் ஐஸ்கிரீம் தான். என்னங்க வேடிக்கை? சும்மா யாரோ வந்தாங்க பார்த்தேன். ரொம்ப நேரமா வந்துட்டு தான் இருக்கிறாங்க அங்க. ரொம்ப நாள் கழிச்சு அன்எக்ஸ்பெக்டட் மீட் வித் தம்பி. அன்எக்ஸ்பெக்டட் மீட் டு தம்பி. பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணி. அரியண்ணன் யாரு தெரியுமா? நாங்க வந்து அன்எக்ஸ்பெக்டடா மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருந்தோம். இறங்கிட்டு இருக்கும்போது மேனேஜர் அப்படின்னா யாரா அவன் பார்த்தா இவன் சவுண்ட் போட்டா தெரிஞ்சு வந்தாங்க எனக்கு. இவன் தான் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் மணி எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ஏதோ இருக்க மணி. நீங்க தான் பெரிய ஆயிட்டீங்க. யார்? நானு. பரவாயில்ல. நான் பெரிய ஆளாவல, நீ தான் நல்லா உப்பி போயிருக்க பெரிய ஆளாயி. இந்த பக்கம் லைட்டிங்கிறா, இந்த பக்கம் வந்துரு. பாப்பா வெயிட் பண்ணிக்கிறா. அந்த பாப்பா ஐயோ நான் வேற வீட் சொல்லிட்டுடா. பிரச்சனை இல்லைல்ல? ஓகே ஓகேவா? வேற ஒண்ணும் இல்லைங்க, அவன் ஆளோட வந்திருக்கான். நாங்க வேற ரெண்டு நியூ பேரும் தனியா இயர் என்ஜாய் பண்ணணும்ல, அதுக்கோசரம். நியூ இயர் இவரு வந்து இவரு கூட சுத்திட்டு இருக்காரு, நான் யாரு கூட சுத்திட்டு இருக்கேன். வெக்கமாவே இல்ல. இந்த செஞ்ச கல்யாணம் ஆகுமா? யாருக்கு? உனக்கு? உங்களுக்கு ஏய் நானா லவ் பண்றேன், நான் கல்யாணம் பண்றதுக்கு. நீ தான் லவ் பண்ணிட்டு இருக்க. பொண்ணு வைக்கிற நீங்க கல்யாணம் உங்களுக்கு தான் அலைன்ஸ் பாத்துருக்காங்களா? அப்புறம் என்ன? ஏய் நாங்க எப்பனாலும் பொறுமையா கூட பண்ணிப்போம். நீ தான் லவ் பண்ற சீக்கிரமா. நீங்க தான் பிரேமம் லவ். நீ வந்து அவங்க அப்பா வந்து வீட்டை காட்டி பண்ணுவாங்க. சரி ஓகே மணி பாரு. பை. ஃபோன் பண்றேன். ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா ஓரளவுக்கு அப்படியே ஓரளவுக்கு வந்து எங்க எடுத்து நோய் முடிஞ்சு போச்சு அவ்வளவு. எங்க நியூ இயர் இப்படி தான் இருக்கும். உங்க நியூ இயர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல வந்து பார்க்கலாம். பை.